ஆண்டவருக்காய் காத்திருப்போம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவருக்காய் காத்திருப்போம். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். ஆண்டவருக்காக காத்திருக்கணும். எதுக்கு காத்திருக்கணும்? என் நெஞ்சம் அவர் பேசக்கூடிய சொற்களுக்காக. ஏனென்றால் ஏசாயா 50:4 வாசிக்கிறோம், கிடைத்தவனை தன் வார்த்தையால் ஊக்குவிக்கும்படி கற்றதை உணர்த்தும் கடவுள் அதிகாலை தோறும் இனி எழுப்புகிறார். எழுப்பி ஆசானுக்கு செவியம் எழுப்பது போல வார்த்தைகளை செவியம் எழுக்கும்படி கடவுள் என் காதுகளை திறந்தார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே செபிக்கின்ற பிள்ளைகளுக்கு கடவுள் தன் வார்த்தையை கொண்டு பேசுகிறவராயிருக்கிறார். புலம்பல் 3:22-23 வாசிக்கிறோம், காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. நீதிமொழி 8:17 வாசிக்கிறோம், காலை தோறும் அவர் நம்மை கண்டடைய செய்கிறார். நீதிமொழி 8:35 காலை தோறும் வாழ்வை கண்டடைய செய்கிறார். எப்போ காத்திருக்கணும்? எப்பொழுது வேண்டுமானாலும் காத்திருக்கலாம், தவறில்லை. குறிப்பாக ஒரு நாளை உண்டாக்குகின்ற பொழுது அதிகாலையுமே ஆண்டவருக்காய், ஆண்டவரின் வார்த்தைக்காய் நாம் காத்திருக்க வேண்டும். காத்திருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.